நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல லோக்சபா ராஜ்யசபா பத்தி படிச்சிருப்போம். ராஜ்யசபா அப்படிங்கிறது ஸ்டேட்டோட எம்எல்ஏஸ் நாமினேட் பண்றது, லோக்சபா அப்படிங்கிறது பீப்புளே நாமினேட் பண்றது. இப்ப இந்த லோக்சபால டோட்டலா 543 சீட் இருக்கு. அதுல மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த லோக்சபா சீட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒண்ணு கிடையாது, பாப்புலேஷனை பொறுத்து மாறும். இப்ப உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட் இருக்குது, தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் பாப்புலேஷனை பொறுத்து அதோட சீட்ஸ் வந்துட்டு அதிகமாவோ கம்மியாவோ மாறும். ஒவ்வொரு டைம் சென்சஸ் எடுக்கும் போதுமே இதை மாத்தி அமைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1951ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் 1961 ஒருக்கா மாத்துறாங்க, 1971ல ஃபைனலா ஒருக்கா மாத்துனாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாத்துறது வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் தருது அப்படிங்கறனால இதை ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க. அண்ட் 2001ல எகைன் வாஜ்பாய் அரசு வந்துட்டு இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை தள்ளி வச்சாங்க. இப்ப 2026ஓட அந்த டைம் முடியுது. சோ இப்ப இந்த சீட்ஸை வந்துட்டு மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அதுதான் டீலிமிட்டேஷன். நார்மலா கேட்கும்போது இதுல என்னடா இருக்குது, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சொல்றேன், இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்னு, இப்ப இருக்கிற சீட்ஸ் கூட அதிக சீட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணா இப்ப 543 சீட்ஸ் இருக்கிறது 846 இல்ல 845 சீட்ஸா உயரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 500 பேர் இருக்கும் போதே வந்துட்டு நிறைய பேரால பேச முடியல. 800 பேர் இருக்கும்போது அவங்களால எப்படி ஒரு ப்ராப்பரான டிபேட் பண்ண முடியும், பேச முடியும்? அப்படியே பேசினாலும் இவங்க சொல்ற மாதிரி சீட்ஸ் பிரிச்சா அது யாருக்கு சாதகமா இருக்கும்? இல்ல நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. இப்ப இருக்கிற அந்த 543 சீட்ஸே வந்துட்டு மாத்தி அமைக்கிறது, கம்மி பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்ஸோட எம்பிஸை கம்மி பண்ணி அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்ஸோட எம்பிஸ் அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு 8 சீட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, ஆந்திரா பிளஸ் தெலுங்கானாக்கு 8 சீட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, கேரளாக்கு 8 சீட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் ஆல்ரெடி 80 சீட் இருக்கிற உத்தரப்பிரதேஷ்க்கு இன்னொரு 11 சீட் ஏட் ஆகி 91 மாறும், பீகார் 40ல இருந்து 50 மாறும், ராஜஸ்தான் 25ல இருந்து 31 மாறும். என்ன கேட்டா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அவ்வளவு பெஸ்டான ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட உரிமையை ஜஸ்ட் அதோட பாப்புலேஷன் வச்சு நம்மளால எப்படி முடிவு பண்ண முடியும்? பாப்புலேஷன் நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. 50 வருஷமா இந்தியா வந்துட்டு பாப்புலேஷன் கம்மி பண்றதுக்கு பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்குது. டூ சைல்ட் பாலிசி, ஃபேமிலி பிளானிங், சேஃப் செக்ஸ் எல்லாமே அவங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட பாப்புலேஷனை பயங்கரமா குறைச்சிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எஜுகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதிகமா இன்கம் ஜெனரேட் பண்றோம், அதனால அதிகமா டாக்ஸும் கட்டுறோம். ஆனா நார்த்ல இருக்க சில ஸ்டேட்ஸ் வந்துட்டு இந்த பாலிசி எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம வீட்டுக்கு 9 குழந்தை 10 குழந்தைன்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிற நம்ம கிட்ட இருந்து சீட்ஸ் புடுங்கி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ப்ராட் சஃபரிங் ஃப்ரம் சக்சஸ்ங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யூஎஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 40 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற கலிபோர்னியாலையும் சரி, 0.5 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற வியோமிங்லயும் சரி, சேம் ரைட்ஸ் தான், சேம் 2 செனட்டர்ஸ் தான். ஆல்ரெடி வந்துட்டு இங்க சவுத் இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அதுல கொண்டு போய் பெட்ரோல் ஊத்துற மாதிரி. பேசிக்கா இது என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குது. சோ இந்த டீலிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணி எம்பிஸ் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. சோ இதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதுல கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா இந்த 7 ஸ்டேட்ஸோட சிஎம்மும் சேர்ந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க.